பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தி ரேமா வேர்ட். இன்றைக்கி தியானத்துக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துகிட்ட வசனம் பார்த்திங்கன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமேன். வாழ்க்கையில் பல நேரங்களில் எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும் பொழுதெல்லாம் தாவீது ராஜா மிக உறுதியாக சொல்கிறாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு. இன்றைக்கி அநேக நேரங்களில் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணலாம். ஆனால் சர்வத்தையும் படைத்த தேவன் உங்கள் கூட இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என் பட்சத்தில் அப்படின்னா எனக்காக, என்னுடைய சார்பாக அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு நீதிமன்றத்தில் நமக்காக ஒரு வக்கீல் வாதாடுவது போல தேவன் நமக்காக வாதாடுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை துவங்க நினைக்கிறீங்க, அதாவது ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் துவங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த உலகமே உங்களுக்கு எதிராக திரும்பினாலும் உங்களை படைத்த ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, மற்ற ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் கூட நல்லா படிக்கிறாங்களே, எனக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. ஸோ நீங்கள் அவர் விசுவாசிச்சிங்கன்னா போதும், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். அவரை விசுவாசித்தோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்க தேவையான அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். பயம் என்பது சாத்தானுடைய ஆயுதம், ஆனால் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்றைக்கி தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படலை. ஏன்னா தாவீது தன்னுடைய பலத்தை நம்பலை, தன்னுடைய பக்கத்தில் இருக்கும் கர்த்தரை நம்பினான். இன்றைக்கி உங்களுடைய சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா பயம் வரும் பொழுது நீங்கள் அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்துடக்கூடாது. உங்கள் பக்கத்தில் இருக்கிறதான தேவனையும் அவருடைய வல்லமையும் பாருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். அடுத்த வார்த்தையாக மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி மனிதர்களால் வரும் அநேக ஏமாற்றங்கள் அல்லது துரோகங்கள், எதிர்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்கள் பட்சத்தில் இருக்கிறது இந்த சர்வத்தையும் படைத்த தேவன். இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையிலோ அல்லது குடும்பத்திலோ மனிதர்கள் மூலம் வரும் அநேக நெருக்கடிகளுக்கு தேவன் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பார். மனுஷன் உங்களுடைய உயர்வை தடுக்க நினைக்கலாம், ஆனால் தேவன் திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமீன். இன்றைக்கி இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் அறிக்கையாக சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இப்பொழுதும் கூட ஒரு சிறு ஜெபம் செய்வோம். பிதாவே, இன்றைக்கு பயத்தோடு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா நீர் அவர்களுக்கு நீர் சமாதானத்தை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா நீர் அவர்கள் பக்கம் இருப்பதை அவர்கள் உணர செய்யுங்க தகப்பனே. அப்பா எல்லா பயத்தையும் ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் நீக்கி போடுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நீங்கள் சேனல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இன்னும் அநேக ஆவிக்குரிய வீடியோக்கள் தொடர்ந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் இன்று கேட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.